நீ மனசுல எதையோ வச்சுக்கிட்டு என் அக்காவை குழப்பறத எனக்கு பிடிக்கல. அவளுக்கு உன் மேல ஒரு விதமான அனுதாபம் இருந்துச்சு. ஆனா நீ அவளை பல பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்க. உன் அத்தை மக ஒருத்தி இருந்தாலாமே, அவன் என் அக்காவை என்னடவோ பேசினான். நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன், அவளை அடி பிச்சிருப்பேன். நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்த. சரி விடு, அது முடிஞ்சு போச்சு. இனிமே நீ நினைச்சாலும் என் அக்காவை பார்க்க முடியாது. அவ அழகுக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி ஒரு மாப்பிளைய எங்க அப்பா பாத்துட்டாரு. அதனால்தான் சொல்றேன், இனிமே இங்க வந்து குட்டையை குழப்பிட்டு இருக்கிற வேலையில வச்சுக்காத. என்ன ஷாக் ஆயிட்ட? நான் சொன்னதெல்லாம் நிஜம்தான். எங்க அக்கா இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. தயவு செஞ்சு அதை கெடுத்துறாத. உங்களை மாதிரி லோயர் மிடில் கிளாஸ் ஆளுங்களோடலாம் பழக்க வச்சுக்கிட்டா எவ்வளவு தப்புன்னு இப்ப நாங்க ஃபீல் பண்றோம். அந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணிருக்கீங்க. போதும், இனிமே நீங்க யாரோ நாங்க யாரோ. அனாவசியமா இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. கிளம்பு. மரியாதையா நான் பேசிட்டு இருக்கும் போதே கிளம்பு. மலர், அந்த கோபி வந்திருந்தா. என்ன அவரை நீ மரியாதை இல்லாம அவன் இவன்ற? அவனுக்குலாம் இனிமே எதுக்கு மரியாதை? உன்னை பார்க்கணும்னு வந்தா. உனக்கு கல்யாணம்ங்கிற விஷயத்த சொல்லி நல்லா கிழி கிழின்னு கிழிச்சு அனுப்பிட்டேன். எங்க அவரு? போயிட்டான். என்ன இது? ரொம்ப தப்பு. உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, ஞாபகம் வச்சுக்க. அட கடவுளே, தேங்காய் மர தோப்பு சுற்றி தேங்காய் சதுரி கிடக்குது. வீட்டில் இருக்கிற ஒருத்திக்காவது அக்கறை இருக்குதா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி நான் தேங்காய் பொறுக்கி போட வேண்டியதாக இருக்குது. எல்லாமே என் தலையெழுத்துறா சாமி. ஏய் ஏய் நில்லுங்க நில்லுங்க, ஏய் நில்லுங்கடி. ஏய் என்னங்கடி ஆத்தாலும் பிள்ளைங்களும் செட்டப்பா கிளம்புறீங்க? டாடி, we are going to காரைக்குடி. உனக்கு தெரியாதா? நீ என்ன தோப்புக்குள்ள சுத்தி திர தேங்காய் கலவணி மாதிரி? கிளம்பி வா டாடி. ஏய் என்ன கேட்ட கிளம்புறீங்க? ஏண்டா நான் தெரியாம தான் கேட்கறேன். இந்த வீட்டில் சேர்ந்தமா 48 மணி நேரம் இருக்கீங்களாடா? போறதும் வரதுமா தானே இருக்கிறீங்க. எல்லாம் காரணமா தான் கிளம்புறோம். தெரியும்படி நீ காரைக்குடிக்கு போறதா இருந்தா புதுசு புதுசா காரணத்தை தேடி கண்டுபிடிப்பேன்னு எனக்கு தெரியும். டாடி, எனக்கு ஒரே ரீசன் தான். என் மாமன் டாக்டர்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க. தட்ஸ் வை ஐ அம் கோயிங். வாய் மூடுறா. பாருங்க, மகாவுக்கு நிச்சயதார்த்த புடவை எடுக்கணுமா? அதுக்கு மகா வரணும்னு மீனாட்சி அண்ணி சொன்னாங்க. அதனால முதல்ல காரைக்குடிக்கு போய் நிச்சயதார்த்த புடவை எடுக்கிறோம். அதுக்கப்புறம் திருப்புல்லானியில நாளைக்கு எதிர் விருந்து இருக்குன்னு சம்மந்தி வீட்டுக்காரங்க சொன்னாங்கல்ல, அங்க போய் அதையும் அட்டன் பண்றோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நல்லா பிளான் பண்ணுங்கடி. வீடு விளங்கிரும். நான் பஸ் ஃபேர் கொடுத்து குடும்பம் பப்பரப்பான ஆயிடும். டாடி, அப்படின்னா காலத்துக்கும் காரைக்குடிக்கும் ஃபேமிலி பஸ் பாஸ் எடுத்துடலாமா? மணி சேவ் ஆகும்ல. எப்படி ஐடியா? சரியான மென்டல் குடும்பம் அந்த குடும்பம். நீங்க தான் டாடி அதுக்கு சீப். டேய் இவன் ஒருத்தன். நீ காரைக்குடி போய் ஆகணும் மேடம். இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? போய் தாகணுமான்னு கேக்குறீங்க. நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம். இப்ப நீங்க வரீங்களா இல்லையான்னு தான் முடிவு பண்ணணும். இதுல நான் வேற தனியா முடிவு பண்ணணுமா? எல்லாம் என் தலையில் திரி. ஆமா, எல்லாரும் கிளம்பிட்டீங்களே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? ஒய் பாட்டி, அப்ப யூ ஆல்சோ கமிங்கா? ஆமாடா, போர் அடிக்குதுடா. அதனாலதான் நானும் காரைக்குடிக்கு கிளம்பிட்டேன். எல்லாருமே கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா. என்ன நோமாப்பா? நானும் வரேன். எது? நீங்களும் வரீங்களா? ஆமாடி. நீ வீட்டை யார் பாத்துக்கிறது? நாசமா போட்டுடா. இது ஒரு வீடுன்னு யாராவது நினைக்கிறீங்களாடா? எல்லாரும் கிளம்பி போவோம். தூசும் ஒட்டடையும் நிரம்பி வழியிட்டோம். மறுநாளைக்கு கூட்டி பெருக்கி கழுவுவோம். மக்கியானால வேற எங்கேயாவது போவான். இதான பொழப்பு நடந்துட்டு இருக்கு. துணியை மாத்திட்டு வந்து தொலைக்கிறேன்.
இங்க பாரு, நீ ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கோ. மறுபடியும் சொல்ல வைக்காத. என்னடா இது, வாய் மூடிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்க? சொல்லி தொலையாண்டா. மகேஷ், எதிர் வீட்டு விருந்த தள்ளி போட சொல்லி உங்க அப்பா கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்ல. இப்ப எதுக்கு அவனை முறைக்கிற? அவன் என்ன உங்க வீட்டுக்கு போய் இன்னொரு 5 பவுன் நகையை வாங்கிட்டு வா நான் சொன்னா? ஒரு ஃபோன் பண்ணி இப்ப இங்க சூழ்நிலை சரியில்லை, விருந்த கொஞ்சம் தள்ளி போடுறோன்னு சொல்ல போற. 10 பைசா செலவு கிடையாது. நான் வேணா என் போனை தரேன், இதுலயே பேசு. என்னால அந்த மாதிரி சொல்ல முடியாது. வேற எந்த மாதிரி பேசுவ? என்னங்க, போனை போட்டு கொடுங்க. அவ எந்த மாதிரி பேசுறாங்கறத நான் பாக்குறேன். போட்டுட்டாங்களே, தாராளமா போட்டுட்டாங்க. வாடகை வீட்டை சொந்த வீடுன்னு சொல்லி நம்மளால ஏமாத்துறாங்கப்பா. சரியான ஃப்ராட் குடும்பமா இருக்கு. வாய் திறந்தா எல்லாமே பொய்யா இருக்கு நானும் சொல்றேன். சாந்தி, கொஞ்சம் வா. வா. என்னங்க, கிணறு விட்ட பூதம் கிளம்பிற போது இந்த பொண்ணு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதெல்லாம் சரியா வராது. பேசாம வீட்டுக்கார காலையிலே விழுந்துருவோம். அப்போ அவ வச்சதுதான் சட்டமா? ஏய், என்னடி நாங்கெல்லாம் பொறுமையா இருக்கமேன்னு பாக்குறியா? இங்க பாரு, கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுக்கு வந்தா புருஷன் பேச்ச கேட்டுக்கிட்டு வந்த இடத்துல நல்ல பொண்ணா நடந்துக்கிறது தான் அழகு. அதை விட்டுட்டு பெரிய மகாராணி மாதிரி நடந்துக்கிற. இங்க பாரு, எனக்கு கோவம் வராது. வந்ததுன்னு வெயி, முறுக்கு புளியிற மாதிரி புளிஞ்சிருவன். ஜாக்கிரதை. நாங்க 3 பேர் பொறுமையா இருக்கோன்னு ஏறி மிதிக்கலான்னு பாக்குறியா? ரொம்ப ராங்கித்தனம் பண்ணாத. உன்னை விட பெரிய பெரிய ராங்கி எல்லாம் நான் பாத்திருக்கேன். ஏய் நில்லுடி, நான் பேசிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கேன். ஏன் சாந்தி, இந்த வீட்டு மேட்டருக்கே இவ்வளவு சொதப்பலா இருக்கு? அடுத்து கடையும் நம்மளது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, கதை கந்தலாயிடும் போல் இருக்கு. என்ன மாமா, நீ வேற இப்படி பயமுறுத்துற? பயமுறுத்தலடா, பிராக்டிக்கலா பேசுறேன். பெருசா பிராக்டிக்கல் பேச வந்துட்டாரு. வாய் மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அவளை ரொம்ப பேச விடக்கூடாது. இப்ப பேச ஆரம்பிக்கும் போதே வாயிலே 4 தட்டு தட்டி அடக்கிடணும். இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. சாந்தி சாந்தி இரு, அவசரப்படாத. நீ பாட்டுல ஓவரா திட்ட போய் அவங்க வீட்டு ஆளுகளுக்கு போன் பண்ணி நம்ம வண்டவாளத்தை பூரா அவுத்து விட்டான்னு வையே. அவங்க நேரம் இங்க வந்து இப்படிப்பட்டவங்களோட எங்க பொண்ணு இருக்க தேவையில்லைன்னு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா அந்த 15 பவுன் நகையும் கூடயே போயிரும். இந்த விஷயத்துல எல்லாம் அவசரப்படக்கூடாது சாந்தி. அவ போயிட்டான்னா 15 பவுன் நகை நமக்கு தான் நிகர நஷ்டம். புரியுதா? என்னடா மாப்ள? ஆமாக்கா. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? இந்த பாரு, அவசரப்படாத. நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா கழுதையா இருந்தாலும் வாழை முடிக்கலாம், காலையும் முடிக்கலாம். நான் சொல்றத கேளு. இந்த சண்டை கிண்ட போறதுல சரியா வராது. பேசாம சமாதான கூடிய பறக்க விடுவோம். வா, நீ வா, சரியா வரும். வா, வந்து தொலைங்க. வா மாப்ள. என்ன மகேஷ், பேச்சா இருக்கும்போது நீ பாட்டில் டக்குன்னு கோச்சிட்டு உள்ள வந்துட்ட. சின்ன குழந்தை மாதிரி இருக்கேம்மா. மகேஷ், இப்ப நான் என்ன சொன்னேன் நீ இவ்வளவு கோவப்படுற? இங்க பாரு, நீ இப்ப இந்த வீட்டு மருமக. இந்த வீடு நம்மளுக்கு சொந்தம் இல்லதான். இந்த விஷயம் நம்மளுக்குள்ளதானே வச்சுக்கணும். வீணா இத போய் உங்க அப்பாட்ட சொல்லி அவரு வருத்தப்படுவாருன்னு தானே நான் அப்படி சொன்னேன். அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறியம்மா? அக்கா சொல்றது சரிதானே மகேஷ். சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு. இப்போ உங்க வீட்ல இருந்து எல்லாம் விருந்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வருத்தப்பட்டுக்கிட்டு போனா நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லிட்டோம். இதுக்கு போய் நீ கோச்சிட்டு வந்துட்டிய மகேஷ். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ மகேஷ். திருவள்ளுவரே என்ன சொல்லியிருக்காரு? பொய்மையும் வாய்மை இடத்துன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பாலிசி என்ன? 4 பேர் சந்தோஷமா இருக்கணும்னா எதுவுமே தப்பு இல்ல, அதானே? கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். யோசிச்சு பார்த்து நல்ல முடிவா சொல்லு. நம்மளாம் வெளில இருக்கலாம், யோசிக்கிட்டோம். என்னப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்களா? இல்லையப்பா. நீ போன வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா? எல்லாம் முடிஞ்சு. என்ன முகமே சரியா இல்ல? இல்ல, போன வேலை சீக்கிரம் முடியும்னு பார்த்தேன், லேட் ஆயிடுச்சு. எப்படியோ ஒருத்தர் பார்த்து பிடிச்சு போய் இந்த இடம் ஒத்து வந்துச்சுன்னா பணத்தை ரெடி பண்ணிட்டு கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடும். தெய்வானக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துகிட்டு இருக்காங்க.
அக்கா இருங்க இந்த வாரேன். விஜயா அக்கா, என்ன பாத்தீங்களா? அதான் பொண்ணு, அவங்க அப்பா அவங்க பெரியப்பாலாம் வந்திருக்காங்க. என்ன வள்ளி இது? பையனுக்கேத்த பொண்ணா பாத்திருக்க? பையன் துபாயில வேலை பார்க்கறான். பொண்ணு வசதியில முன்ன பின்ன இருந்தாலும் பொண்ணு பாக்குறதுக்கு லட்சணமாவது இருக்க வேணாமா? ஏன் அந்த பொண்ணுக்கு என்ன லட்சணமா தானே இருக்கா? உனக்கு வேணா லட்சணமா இருக்கலாம். பையன் வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்திருக்கான். வேற பொண்ணை பாருமா, இதெல்லாம் செட் ஆகாது. சரிங்க, நீங்க வேற இடமே பாருங்க. என்னம்மா? அண்ணே, நம்ம வேற இடம் பார்க்கலானே. ஏன்? பையன் இங்க இருந்து பார்க்கத்தானே நல்லா இருக்கான், பக்கத்துல போய் பார்த்தா நல்லாவே இல்ல. எனக்கே அவனை பிடிக்கல. இல்ல வள்ளி, ஏன்? அண்ணே வேணாம்னே, நம்ம பொண்ணுக்கு வேற மாப்பிளையா கிடைக்காது, போகலாம்னே. நீதான் நல்ல பையன் சொல்லி கூட்டி வந்த, இப்ப நீயே வேண்டாங்கிறன்னா சரி, வாங்க சாமி கும்பிட்டு கிளம்பும். அண்ணே, இவங்கெல்லாம் என்னென்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அழகுன்னு எதுல சொல்றாங்க? முகத்தியா, இல்ல இந்த உடம்பையா, இல்ல வேற எதையாவது யோசிச்சுட்டு இருக்காங்களா? யாராவது வந்து நம்மள பார்த்துட்டு நம்மள பிடிக்கல, நம்ம சரியில்லைன்னு சொல்றப்ப எப்படி இருக்கும் தெரியுமாண்ணே? சத்ராம் போல இருக்கும் காமு, சத்ராம் போல இருக்கும். ஒருத்தர் நம்மளை பார்த்து வேணான்னு சொல்லும் போதும், நீங்களுக்கு ஏத்த ஆள் இல்லைன்னு சொல்லும் போதும், உனக்கு இந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லும் போதும் சத்ராம் போலதான் இருக்கும். நம்ம நம்மளை பத்தி ஒரு மதிப்பு வச்சிருப்போம். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவங்கள பத்தி ஒரு மதிப்பு வச்சிருப்பாங்க. நம்ம அழகா இருக்கோம், நம்ம லட்சணமா இருக்கோம், நம்ம முகம் கலையா இருக்கு, நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கும், நம்மளை யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க, இப்படி எல்லாம் ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இருப்போம். அந்த நம்பிக்கையில தானே தினம் தினம் தலை சீவி பவுடர் பூசும் போது கண்ணாடில முகத்தை பாக்குறோம். அது எல்லாம் இல்ல, நீ அன்ஃபிட், நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல, நீ வேஸ்ட் அப்படின்னு ஒதுக்குறாங்க பத்தியா? அங்க நொறுங்கி போயிடுறோம். ஏன்னா நம்மளை பத்தி என்னமோ நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா உண்மை இப்பதானே தெரியுது. அப்ப நம்ம யாரு? நம்ம அழகா இல்லையா? நம்ம கிட்ட ஏகப்பட்ட குறைகள் இருக்கான்னு 1008 கேள்விகள் நம்ம போட்டு குறையும். உலகத்திலே கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? முகத்தை பார்த்து நீ தகுதி இல்லாத அசிங்கமான ஆளு போ அப்படின்னு சொல்றாங்கல்ல, குடும்ப காமம். அண்ணே, அதான் வந்தவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டால, அசிங்கமா பிறந்தது ஏன் தப்புன்னு நீ எதுக்குன்னு இப்படி ஃபீல் பண்ற? இல்ல காமம், ஒரு நிமிஷம் உன் இடத்துல என்னை வச்சு பார்த்தேன், கஷ்டமா இருக்கு காமம். அண்ணே, நீ ஆம்பளைன்னு நீ போய் இப்படி கண் கலங்கலாமா? வலியும் வேதனை எல்லாருக்கும் பொதுவானது காமு. இதுல ஆம்பளைக்கு தனி பொம்பளைக்கு தனி கிடையாது. உணர்வு எல்லாருக்கும் ஒண்ணுதான். என்ன அண்ணனும் தங்கச்சியும் கண் கலங்கிட்டு இருக்கீங்க? இந்த பாரு காமு, ஒருத்தர் நம்ம வேண்டான்னு சொன்னாங்கன்னா அவங்க நம்மளை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். புரிஞ்சுக்காதவங்க விருப்ப வெறுப்பை பத்தி நாம எதுக்கு கவலை பண்ணோம்? விட்டு தள்ளிடணும், அவ்வளவுதான். இந்த ஊர்ல கோடி பேர் இருக்காங்க, கோடி பேர்ல எல்லாருக்கும் பிடிக்குதா? அவங்களுக்கு தனியா விருப்பு ரசனை அபிப்பிராயம் இருக்கு இல்லையா? அது மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? எனக்கு உயர்வா இருக்கிற ஒண்ணு உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு தோணுது.
உனக்கு பெருசா இருக்கிறது எனக்கு ஒண்ணுமே இல்ல. இவ்வளவு ஏன் சாமி விஷயத்தை எடுத்துக்க. உனக்கு பிடிச்ச சாமி எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்ச சாமி உனக்கு பிடிக்கல. அதுவே அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எந்த அளவுக்கு சின்ன விஷயம். ஒண்ணு ஒத்து போலன்னா தூக்கி வச்சுட்டு இன்னொன்னு தேட வேண்டியதுதான். எல்லாம் நம்ம மனசுல தான் இருக்கு. நாம இங்க வந்தது சாமி கும்பிட மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு நாம அடுத்த வேலையை பார்க்கணும். கோபி, இதெல்லாம் நீ அவளுக்கு எடுத்து சொல்லிருக்கணும். கோபி, வாமா.